We are the Lord's. சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியை மறுத்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை ஒரு டிராமா மூலம் நாம் பார்ப்போம். You are welcome to the stage. இது ஒரு உண்மை சம்பவம். 1965 ஆண்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிஷனரியான கிரகாம் ஸ்டீன்ஸ் மற்றும் அவருடைய மனைவி கிளாடிஸ் மற்றும் அவருடைய 3 பிள்ளைகள் பிலிப்ஸ், தீமோத்தே மற்றும் எஸ்தர் ஆகியோருடன் இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக வருகை தந்தனர். தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கைப்பிரதிகள் மூலமாகவும் நற்செய்தியை அறியப்படாத ஜனங்களுக்கு தரித்திரர்கள் மத்தியில் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக மரித்தார், அவர் உங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அவரை நம்புங்கள், அவர்தான் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லாக மாற்றுவார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதோ ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நற்செய்தி பணியே தங்களுடைய தலையாய பணி என்பதை சுமந்து தேவனால் தாங்கள் அனுப்பப்பட்ட இடத்தில் ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். மேலும் இவர்கள் லெப்ரசி ஹோமை நிறுவி அதன் மூலமாக தொழுநோயாளிகளுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் சிகிச்சை அளித்து வருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக மரித்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார். கிரகாம் ஸ்டீன்ஸின் மனைவி கிளாடிஸ் அவர்கள் நர்ஸாக இருந்ததால் அவர்கள் குஷ்டரோகிகளுக்கும் தொழு நோயாளிகளுக்கும் அழகாக மருத்துவம் பார்த்து வந்தனர். மேலும் அவர்கள் குடும்பமாக ஊழியத்தை தொடர்கிறார்கள். நல்லொழுக்கத்தையும் ஆன்மீகத்தையும் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள். இப்படியாக ஊழியம் தொடர்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு 1999 ஆண்டு ஜனவரி 22 கிரகாம் ஸ்டீன்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்களான பிலிப்ஸ் மற்றும் தீமோத்தே சேர்ந்து மலைநாட்டு ஊழியத்துக்காக தங்கள் வாகனத்தில் செல்கிறார்கள்.
அங்கு சென்று ஆண்டவரின் ஊழியத்தை நேர்த்தியாக செய்து நிறைவேற்றுகிறார்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக மரித்தார். அவர் உங்களுக்காக சிலுவையில் இயேசுவை நம்புங்கள். அவர்தான் இரட்சகர். ஜீசஸ் லவ்ஸ் யூ. Jesus loves you. Jesus loves you. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று வேதம் சொல்லுவது போல மலைவாழ் மக்கள் மத்தியிலேயும் ஆதிவாசிகள் மத்தியிலேயும் குடும்பமாக தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். இவர்களுடைய ஊழியம் அநேகருக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்குகிறது. அநேகர் விடுதலை அடைகிறார்கள். அநேகருக்குள்ளே மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். இவருடைய ஊழியத்தினால் தொடப்படுகிறவர்கள் அநேகர். அங்கு சென்று ஊழியத்தை நிறைவேற்றி சாயங்காலத்திலே ஊழியத்தை முடித்து தங்கள் வீட்டுக்கு கிரகாம் ஸ்டெயின்ஸும் 2 பிள்ளைகளுமாக திரும்ப வருகிறார்கள். சாயங்காலத்தில் ஊழியத்தை முடித்து திரும்ப வருகிறதான நேரத்தில் தங்கள் வீடு வெகு தொலைவில் இருந்ததால் வாகனத்தை ஓரிடத்தில் ஓரம் கட்டி அங்கேயே நித்திரை செய்து இளைப்பாறலாம் என தீர்மானிக்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்கிறது, இருள் சூழுகிறது. ஆனால் அதுதான் அவர்களை சூழ்ந்த மரண இருள் என்று ஒரு காலம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தொடர்ந்து காட்டு பிரயாணத்தில் பிள்ளைகளை கொண்டு செல்வது சரியாக இராது என்பதால் அங்கே கிரகாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வாகனத்தை ஓரம் கட்டி பிள்ளைகளோடு கூட நித்திரை செய்து இளைப்பாறுகிறார். நேரம் நள்ளிரவு 1 மணியாகிறது. இப்பொழுது தாராசி என்கிற ஒரு பயங்கரவாதி தலைமையிலான ஒரு கும்பல் ஒருவரை கன்னமிட அனுப்புகிறது. கன்னமிடுகிறவன் நோட்டமிடுகிறான். பல நாட்களாய் தேடிக் கொண்டிருந்தவர்கள் கைகளில் சிக்கிவிட்டார்கள் என்கிற உற்சாகம் தொடர்ந்து சற்று நேரத்தில் அங்கே வந்த தாராசி மற்றும் அவனுடைய கும்பல் அந்த காரை சுற்றி வளைக்கிறது. இவர்கள் தான் நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். இவர்கள் நம்முடைய மதத்துக்கு எதிரானவர்கள் என்று நினைத்து இவர்களுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர்கள். இவர்கள் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்துவதற்கு முன் வருகிறார்கள். பெட்ரோலை ஊற்றி தீயிட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்சமாக
நெருப்பு பச்சளம் குழந்தைகளையும் மதம் பார்க்கிறது. குழந்தைகள் என்று பாராமல் தீயிட்டு கொளுத்தினவர்கள் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். துடி துடிக்க கதறி அழுகிறார்கள். ஒரு சொட்டு தண்ணீருக்காகவும் அப்பா என்கிற ஏக்கம். பிள்ளைகள் அலறிய போதும் ஈவு இரக்கம் காட்டாமல் ஒடியவர்கள் ஈட்டினால் மறுபடியும் குத்தி வாகனத்துக்குள்ளே தள்ளி சிறு பிள்ளைகளையும் கிரகாம்சம் செய்யும் கரிக்கட்டையாக மாறுவது வரைக்கும் அந்த இடம் விட்டு அவர்கள் அகலவே இல்லை. மரித்தவர்கள் சவங்கள் மூடப்படுகிறது. மரித்து போன கணவனையும் 2 பிள்ளைகளை பார்ப்பதற்கு கிளாடிஸும் தன் மகளான எஸ்ஸருடன் அந்த சடலங்களை பார்த்து கதறி அழுகிறாள். வீட்டை விட்டு போய் வருகிறேன் அம்மா என்று சொல்லி வந்த 2 பிள்ளைகளுடைய சவ சரீரத்தையும் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன் என்று திரும்பின கணவனுடைய சரீரத்தை பார்த்து கதறி துடிக்கும் கிளாடிஸ். குடும்பத்தில் 5 பேராக ஊழியத்தை செய்து வந்தவர்கள் இப்பொழுது கணவனை இழந்த கிளாடிஸ், 2 பிள்ளைகளை இழந்தவள், தகப்பனை இழந்த எஸ்ஸர் இப்பொழுது தங்களுடைய சொந்த நாடான ஆஸ்திரேலியா தேசத்துக்கு திரும்பவும் பிரயாணப்படுகிறார்கள். பிரயாணப்படுகிறதான நேரத்தில் ஏர்போர்ட்டிலே வைத்து நிருபர்கள் கிளாடிஸை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் கொலை செய்த அந்த கயவனாகிய தாராசிங்கும் அவன் கும்பலுக்கும் என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த தாயார் சொன்னது தெரியுமா? கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நானும் அவர்களை மன்னித்து விடுகிறேன் என்று போய்விட்டார்கள். என் அன்புக்குரிய என் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து இயேசுவை சந்தோஷமாய் பாடுகிறோம் என்றால் இதற்கு முன்பாக சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அளவில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இந்திய தேசத்துக்காக வந்து தங்களுடைய உயிரையும் நமக்காக கொடுத்தார்கள். இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் வந்திருக்கிற என் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பிள்ளைகளே, நாமும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்ப்பதற்கு இந்த இயேசுவுக்காக எதை கொடுக்க முன் வருகிறீர்கள்? இந்த இயேசுவுக்காக நம்மையே ஒப்பு கொடுப்ப முன் வருவோம். இது நீங்கா சத்தியமாய்
உங்கள் இருதயத்தை அசைக்கிற சம்பவமாய் இன்றைக்கும் கிரகாஸ்டேன்ஸ் நம்மோடு கூட சொல்லுகிறது செய்தியாயிருக்கிறது.